தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் ஆதவ் அர்ஜுனா. இவர் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு தற்போது வழக்கு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார்கள். இன்று காலை அவர் சமூக தள பக்கத்தில் ட்வீட் ஒன்று பதிவேற்றம் செய்திருந்த நிலையில் அது தொடர்பாக மத்திய சைபர் கிரைம் குற்றப்பிரிவு போலீசார் இந்த அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. வன்முறையில் ஈடுபட்டு புரட்சியை உண்டாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த ட்வீட்டில் பதிவு செய்திருப்பதாகவும் சமூக வலைதளத்தில் கோரிக்கை விடுத்த ஆதவ் அர்ஜுனா என்பவர் மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆதவ் அர்ஜுனா பதிவிட்ட எக்ஸ்தல பதிவை தொடர்ந்து தமிழக வெற்றி கழக ஆதரவாளர்கள் வன்முறையை தூண்டும் விதமாக வகையில் உரையாடிய டெலிகிராம் பதிவுகளும் சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பகிரப்பட்டிருக்கிறது. அரசுக்கு எதிரான போராட்டத்திற்கு ஆட்களை திரட்டுவது, திட்டமிடுவது உள்ளிட்ட பணிகளுக்காக இந்த டெலிகிராம் பக்கம் துவங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த புகாரின் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சமூக வலைதள பதிவு தொடர்பாக திரு ஆதவ் அர்ஜுனா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மத்திய சைபர் கிரைம் குற்றப்பிரிவு போலீசார் அதிரடி நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய சமூக வலைதள பதிவில் வன்முறையில் ஈடுபட்டு புரட்சியை உண்டாக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுக்கும் வகையில் ஒரு பதிவினை போட்டிருந்தார். இந்த பதிவு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில தற்பொழுது மத்திய சைபர் கிரைம் குற்றப்பிரிவு போலீசார் அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசுக்கு எதிரான போராட்டத்திற்கு ஆட்களை திரட்டுவது, திட்டமிடுவது உள்ளிட்ட புகாரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து சசிதரன் இணைகிறார். சசிதரன் வணக்கம். இப்ப வழக்கு பதிவு செய்திருக்கிறது நம்ம அறிகிறோம். எந்தெந்த பிரிவுகள் கீழே இவர் மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கு? நிலவரம் என்ன சசிதரன்? வன்முறையை தூண்டும் வகையில் சமூக வலைதள பக்கத்தில் தவறான பதிவிடுவது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர் பதிவிட்ட பதிவை வைத்து வன்முறையை தூண்டும் வகையில் ஒரு சில நபர்கள், அதாவது தவக சேர்ந்தவர்கள் டெலிகிராம் என்கிற ஆப் மூலமாக ஒரு பக்கத்தை உருவாக்கி அதன் மூலமாக ஆட்களை திரட்டுவதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசுக்கு எதிரான போராட்டத்தை அவர்கள் ஆட்கள் திரட்டுவது, திட்டமிடுவதற்கான பணிகளுக்கான அந்த வார்த்தைகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட நிலையில ஒருவரை வன்முறைக்கு தூண்டும் வகையில் செயல்பட்டதாகவும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சர்ச்சைக்குரிய அந்த ட்வீட்டை உடனடியாக அவர் டெலிட் செய்ததாலும் சற்று நேரத்திற்கெல்லாம் அது மற்ற வலைதள பக்கங்களில் பகிரப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது அவர் மீது அந்த வன்முறை தூண்டியது, சமூக வலைதளத்தை தவறாக பயன்படுத்தியது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.